வணக்கம். ஜேசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிறந்த சிசுவை வீசிச் சென்ற தாயிடம் அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகன் அதிரடியாக கைது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பகுதியில் பெருந்தொகை கேரள கஞ்சா மீட்பு. தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டி களவாடல். யாழில் சம்பவம். பெரிய திட்டங்களை செய்ய முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்பு. இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம். யாழில் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் ஆரம்பம். வேலை நிறுத்த போராட்டங்கள் ஒரு தீர்வை கொடுக்காது என்கிறது அரசாங்கம். வவுனியாவில் வன்முறை சம்பவம், மேலும் 5 பேர் கைது. வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய சேவைகள் ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். குருநாகல் பகுதியில் வயல் பரப்பில் சிசு ஒன்றை விட்டுச் சென்ற தாயை அதை பொறுப்பெடுத்தால் வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்தார். மாவத்தகம பரகதினிய சிங்கப்புர பகுதியில் உள்ள ஒரு வயலில் விடப்பட்ட குழந்தை தொடர்பில் அமைச்சர் நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தி கருத்து வெளியிட்டார். கைவிட்டு சென்ற சிசுவின் தாயை கண்டுபிடிக்க விசாரணைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டார். அந்த பகுதியில் வசிக்கும் ஒருவரின் தகவல் ஒன்றின் அடிப்படையில் மாவத்தகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் குழந்தையை கண்டுபிடித்துள்ளனர். சுமார் 2 நாட்களுக்கு முன்னர் பிறந்த சிசு மாவத்தகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் குருநாகல் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. குருநாகல் குழந்தைகள் பிரிவில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதோடு குழந்தை சிறந்த ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகேவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்துக்கம பகுதியில் வைத்து பானந்துறை பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட வாகனம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் பெருந்தொகை கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இராணுவ புலனாய்வு துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நெல்லியடி விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைப்பு நாகர்கோயில் பகுதி முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 40 பொதிகள் அடங்கிய 81 கிலோகிராம் 300 கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார். மேலும் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீராவியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகிலுள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று திருடப்பட்டுள்ள சம்பவம் இன்று பதிவானது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கல்வி நிலையத்துக்கு கல்வி கற்க வந்த மாணவர் ஒருவரின் துவிச்சக்கர வண்டியே இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது. வெளியில் இருந்து வந்த நபர் ஒருவர் உள்ளே சென்று துவிச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதேவேளை துவிச்சக்கர வண்டியை திருடிச் செல்லும் நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தினால் பெரிய திட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு போன்ற பாரிய திட்டங்களை இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உப்பு கைத்தொழில், சதோச மற்றும் சிறு கைத்தொழில்களை மேம்படுத்த முடியாத அரசாங்கம் எவ்வாறு பாரிய திட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த அரசாங்கத்தில் பாரிய திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் கிடையாது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உத்தேச கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு, அழகியல், தொழில்நுட்பம், 2ஆம் மொழி, இலக்கியம் போன்ற பாடங்களை விருப்பத்தெரிவு பாடங்களாக உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறு செய்வதன் மூலம் மாணவர்கள் தொழிற்சந்தையை முன்னிலைப்படுத்தி தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதனால் எதிர்காலத்தில் பண்புசார் மனிதர்களை விட
தொழில்நுட்ப ரோபோக்களாக எதிர்கால தலைமுறையினர் உருவாகுவார்கள் எனவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். எதிர்க்கட்சியில் இருந்தபொழுது நடமாடும் நூலகங்களைப் போல தங்களை காண்பித்துக் கொண்டவர்கள் எவ்வளவு சிறிய மனிதர்கள் என்பது வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்த இந்த போராட்டமானது யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும், புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் என்பவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு கோரிக்கையை முன்னிட்டேனும் வேலைநிறுத்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது என்பது மிக பெரும் தவறு என அமைச்சர் நலிந்த ஜெயதீச விமர்சித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், வேலைநிறுத்த போராட்டங்கள் காரணமாக இழைக்கப்படும் 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரமோ அதனை ஈடு செய்ய அதன் பின்னரான ஒரு வாரம் வரை கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாக தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் வீதிக்கிறங்கி வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் செய்து விடுவதால் மாத்திரம் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது. ஒரு சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அதை மேற்கொள்ள திரைசேரியுடன் கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியுள்ளது. அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எனவே வேலை நிறுத்தம் மேற்கொள்வதால் ஒரு சதத்துக்கும் பிரயோசனமில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டார். வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் 5 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். கடந்த 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்தார். அதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசார் குறித்த மரணத்துக்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதோடு போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். மரணம் தொடர்பில் விசாரணையை செய்ய சென்ற போலீசார் மீதும் அந்த பகுதியில் குழுமியிருந்தோர் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 5 போலீசார் காயமடைந்ததோடு போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கெப்ரக வாகனம் ஒன்றும் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை, மக்களை ஒன்று கூட்டியமை, போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை, இறப்புக்கு காரணமாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் கீழ் 2 கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து போலீசார் முன்னெடுத்த விசாரணையை அடுத்து மேலும் 5 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த வசதி விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கான பூர்வாங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.